ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி அயன்ஸ் கிச்சனில் சிம்பிளான ஒரு லஞ்ச் மெனு பார்க்க போகிறோங்க. மட்டன் குழம்பு, மட்டன் வறுவல், நார்மலாக ஒரு ரசங்க. அதுக்கு நான் 3/4 கிலோ மட்டன் எடுத்து வச்சுருக்கேன். அதை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு தண்ணி ஒரு சொட்டு கூட இல்லாமல் வடித்து எடுத்து வச்சுக்கலாம். அதில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாங்க. தயிர் சேர்த்துட்டு ஒரு 1/2 டீஸ்பூனுக்கு மஞ்சள் தூள், உப்பு 1/2 டீஸ்பூன் தாங்க சேர்க்குறேன். சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா மேரினேட் பண்ணி வச்சிடலாங்க. நல்லா இது 1 மணி நேரம் இல்லைனா 2 மணி நேரத்துக்கு நல்லா மேரினேட் ஆகட்டும். நம்ம அதுக்குள்ளே ரசத்துக்கு தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம் புளியை. இப்போது மிக்ஸி ஜாரில் ஒரு 12 பல் பூண்டு எடுத்துக்கிட்டு 1/4 டீஸ்பூன் மிளகு, 1/4 டீஸ்பூன் சீரகம் சேர்த்து நல்லா நுணுக்கி வச்சுக்கலாங்க. புளியை நல்லா கரைச்சி எடுத்துக்கிட்டேன். அதில் ஒரு தக்காளி எடுத்திருக்கேன், மீடியம் சைஸ். இப்போது நம்ம நுணுக்கி வச்சுருக்கோம்ல, அதில் பாதி இதில் சேர்த்துக்கலாம். மல்லித்தலையும் கொஞ்சமாக அதில் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு தக்காளியை நல்லா மசிச்சு எடுத்து வச்சுக்கிட்டாச்சு. அதில் ஒரு 1/2 டீஸ்பூன் கிட்ட மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன். தண்ணி எவ்வளோ வேணுமோ அவ்வளோ சேர்த்து டைல்யூட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ கடாயில் எண்ணெயை காய வச்சு கடுகு பொரிய வச்சுக்கலாங்க. கடுகு பொரிஞ்ச உடனே நம்ம பச்சை மிளகாய் சேர்க்கணுங்க. ரசத்துக்கு நம்ம எண்ணெயில் பச்சை மிளகாய் சேர்த்தோன்னா அவ்வளோ வாசமாக இருக்கும். அதில் இப்போ ஒரு சின்ன பட்டை மிளகாயும் கருவேப்பிலையும் சேர்த்துருக்கேன். நம்ம இடித்து வச்சுருக்க பூண்டு, மிளகு, சீரகம் சேர்த்து நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் சாட்டை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா ப்ரௌன் கலருக்கு வந்ததுக்கப்புறமா நம்ம புளிக்கரைசல் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை இதில் சேர்த்துடலாம். இப்போ அது நுர தப்பி வரட்டும். இப்போ சுற்றிலும் நுர கொட்டிருச்சு பாருங்கள். கொதிக்கக்கூடாதுங்க. கொதிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம இது மாதிரி நுர தள்ளி வரையும் போதே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தேவையான சால்ட் ஆட் பண்ணிவிட்டு நம்ம மூடி வச்சிடலாம். நம்மளோட ரசம் ரெடி. மட்டன் குழம்புக்கு தாளிச்சிடலாம் வாங்க. குக்கரில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா ஒரு சின்ன பிரிஞ்சி இலை, பட்டை 1, 4 கிராம்பு, 2 ஏலக்காய், கொஞ்சமாக சோம்பு, அதை ஒரு 2 நிமிஷம் பொரிஞ்ச உடனே கருவேப்பிலை சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கலாம். கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா 250 கிராம் சின்ன வெங்காயம் எடுத்து சேர்த்துருக்கேங்க. அதை நல்லா வதங்குறதுக்காக உப்பு போட்டுக்கலாம். நான் குழம்புக்கு தேவையான அளவு உப்பு இதிலேயே போட்டிருக்கேங்க. கொஞ்சம் மட்டனுக்கும் சேர்த்து மேரினேட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதனால் தேவையான அளவு உப்பு போட்டு கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வந்ததுக்கப்புறமா 1/2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாங்க. அது நல்லா ஒரு 3 நிமிஷம் சாட்டையாகட்டும். இப்போ இந்த டைமில் மல்லி, புதினா, பச்சை மிளகாய் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா சாட்டை பண்ணலாம். இப்போது எடுத்து வச்சுருக்க தக்காளி, நம்ம தயிர் சேர்த்துருக்கிறதுனால பெரிய பழமாக 1 தான் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கிடலாம். நல்லா வதங்கி வந்துடுச்சுங்க. இப்போ 2 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேங்க. அதையும் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுட்டு இப்போ நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க மட்டனை இதில் ஆட் பண்ணிடலாம். மட்டன் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறுங்க. நல்லா அடுப்பில் போட்டு ஒரு 2 நிமிஷம் வச்சுட்டு கொஞ்சமாக ஒரு 2 டேபிள் ஸ்பூனுக்கு தாங்க நான் தண்ணி சேர்த்துருப்பேன். சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு விசில் விடணுங்க. இப்போ கொதிக்குது. நம்ம குக்கரை மூடி வச்சுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சிடலாங்க. நம்ம குழம்புக்கு ஒரு 3 சில்லு தேங்காய் எடுத்து அதை நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு 3 முந்திரி பருப்பு சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா திக்கான பேஸ்ட்டை அரைச்சி எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போது அதுக்குள்ளே நம்ம மட்டன் வறுவல் பண்ணிடலாம் வாங்க. என் பையனுக்கு பிடிச்சது மாதிரி செய்ய போகிறேங்க இன்றைக்கி. நான் குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிட்டு கருவேப்பிலையை நல்லா பொரிய விட்டுக்கலாம். கருவேப்பிலை பொரிஞ்சதுக்கப்புறமா சின்ன வெங்காயம் 2 கை எடுத்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நம்ம இதோடையே மல்லி இலை, தக்காளி எல்லாமே சேர்த்துடலாம். ஒரு சின்ன பழம் போதும் தக்காளி. சேர்த்துட்டு நல்லா வதக்கலாங்க.
இப்போ நல்லா வதங்கி வந்துடுச்சு. இந்த டைமில் 1.5 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கிக்கலாம். கரம் மசாலா 1/4 டீஸ்பூன் மட்டும்தாங்க சேர்த்துருக்கேன். மிளகாத்தூள் 2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேங்க. சேர்த்துட்டு அதுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. கிளறிட்டு 300 கிராம் மட்டன் எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்துட்டு நல்லா கிளறுங்க. நல்லா கிளறிட்டு சிம்லேயே வச்சுருந்தீங்கன்னா இது மாதிரி எண்ணெய் கக்கி வரும் தண்ணி விட்டு. நல்லா சிம்லேயே வச்சிட்ருக்கணுங்க. ஒரு லெவலுக்கு இது மாதிரி வருது பார்த்திங்களா? இந்த டைமில் நம்ம குக்கரில் போட்டு மூடி வச்சிடலாங்க. நம்ம அதுக்குள்ளே குழம்பு ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். மீடியமில் 3 விசில் வச்சேன் இல்லைங்களா? இப்போ சூப்பராக வெந்து வந்திருக்கு பாருங்கள். இப்போ ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கலாங்க. பற்ற வச்சுட்டு சும்மா ஒரு பீஸ் எடுத்து செக் பண்ணி பார்ப்போம் வெந்திருக்கா இல்லையான்னு. 3/4 பதத்துக்கு வெந்திருக்குங்க. இப்போ நம்ம கறி மசாலா, நாங்கள் மட்டன் மசாலா வீட்டிலையே அரைச்சி எடுத்து வச்சுக்குவோங்க. அந்த மட்டன் மசாலா 1.5 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா ஒரு பெரிய உருளைக்கிழங்குங்க, அப்புறம் அந்த தேங்காய் விழுது அரைச்சோம் இல்லைங்களா, அதையும் சேர்த்துட்டு அந்த மிக்ஸி அலசின தண்ணிங்க அதையும் ஊற்றிட்டு தேவையான அளவு தண்ணியும் சேர்த்துக்கலாம். எக்ஸ்ட்ரா சேர்த்துட்டு நம்ம உப்பும் செக் பண்ணி பார்த்துக்கலாம். உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கலாங்க. கரெக்டாக இருந்தது. நான் அப்படியே விசில் விட்டுட்டேன். திரும்ப மீடியம் ஃப்ளேமில் ஒரு 2 விசில் விட்டுடலாங்க. இப்போ அதுக்குள்ளே நம்மளுக்கு வறுவல் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இதை இன்னும் நாங்கள் சுக்கா மாதிரி பண்ணணும் அப்படின்னீங்கன்னா நீங்கள் இன்னும் அடுப்பில் போட்டு சுக்கா மாதிரி பண்ணிடலாம். சிம்லேயே வச்சுருந்தேங்க. நான் மட்டனுக்கு சிம்லேயே 3 விசில் வச்சுருந்தேங்க. எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிருக்கு பாருங்கள். இப்போ நம்ம குழம்பும் ரெடி ஆகிடுச்சு. ஓப்பன் பண்ணியாச்சு. எப்படி தழத்தலன்னு இருக்குன்னு பாருங்கள், பார்க்குறதுக்கே அழகாக. இப்போ நம்மளோட மட்டன் குழம்பு ரெடி. சிம்பிளான ஒரு மட்டன் விருந்து பக்காவாக ரெடி ஆகிடுச்சுங்க. ஒயிட் ரைஸ்க்கு மட்டன் குழம்பு, அப்புறமா மட்டன் வறுவல், ரசங்க. இந்த ரசத்துக்கு மட்டன் ஸ்டாக் இருந்துச்சுன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஊற்றுனீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அப்புறம் இது மாதிரி ஹெவியாக சாப்பிடும்போது ஸ்வீட்டுங்க, குலாப் ஜாமுன் கடையில் வாங்கினது தான், ரொம்பவே அருமையாக இருக்கும். நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.